Taste the Daily. சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியமாக இருக்கும் அதிமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராகவும் சத்துணவு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போன்ற இடங்களிலும் சத்துணவு ஊழியர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டனர். பணியிடங்களை நிரப்பீடு தமிழக அரசு மறந்தாச்சே காலமுறை ஊதியம் தருவோம் என்று சொன்னதை மறந்தாச்சே. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டமேடு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் மழையால் பள்ளி வளாகத்தில் மழை நீரோடு கழிவுநீர் கலந்து தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். பள்ளி வளாகத்தில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் போது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு எடுக்கணும் இல்லையா, இந்த லீவ் முடிச்சு நாங்கள் அடுத்த பிள்ளைங்களை யாரும் அனுப்ப மாட்டோம். ஸ்கூல் வாசல எங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் போராட்டம் தான் பண்ண போகிறோம். எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா டிசி வாங்கிடுவோம். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. யாரும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் எல்லாருமே மனு கொடுத்தோங்கிறாங்க. மனுங்கிறது வெறும் பேப்பராக தான் இருக்குது. யாருமே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததால் வெறும் கையால் குப்பைகளை அள்ளும் அவலம் அரங்கேறுகிறது. அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு செயலற்ற ஸ்டாலின் அரசு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காததால் நோய் தொற்று ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சமூக நீதி என மேடைக்கு மேடை பேசும் விளம்பரமாடல் அரசு தூய்மை பணியாளர்களின் நலனில் இரட்டை வேடம் போடுவதாக வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட பணிகளை அதிமுக எம்எல்ஏ எஸ் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். ஊத்துக்குளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையான ஹைடெக் பணிகள் நிழல் குடை அமைக்க ஒன்றிய கவுன்சிலர் நிதியில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜைக்கு மாவட்ட கவுன்சிலரும் ஊத்துக்குளி தெற்கு ஒன்றிய செயலாளருமான சக்திவேல் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோல் சேனாதிபதி செட்டிப்பாளையம் காலனியில் புதிய தார் சாலையுடன் இணைக்கும் சாலையை அமைக்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருசக்கர வாகனம் மீது மரம் விழுந்ததில் 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கிணத்துக்கடவு சொலபம்பாளையம் சாலையில் அலங்கார கொன்றை மரம் ஒன்று திடீரென முறித்து விழுந்ததில் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற வடமாநில கட்டிட தொழிலாளர்களான அதுல்குமார், உமேஷ்குமார் ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வண்டியை ஓட்டி சென்ற கட்டிட ஒப்பந்ததாரர் முருகசாமி படுகாயம் அடைந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மரம் விழுந்ததில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.